இந்த உலகத்தில் ஒரு முஃமின் ஓய்வடைகிற நேரம் அந்த மரண வேலை என்பதை நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு என்று சொன்னாங்க. முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு, ஒருவர் ஓய்வு பெறுகிறார் அல்லது அவரிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருவர் நிம்மதி அடைகிறார், ராகத்தை அடைகிறார், அல்லது அவரிலிருந்து மக்கள் என்ன செய்கிறார்கள், நிம்மதியை ராகத்தை அடைகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் முஸ்தரிஹ் வல் முஸ்தராஹ் மின்ஹு, அது என்ன அல்லாஹ்வின் தூதரே, நிம்மதி அடைகிறார், ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறார் என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅம்மல் முஃமின், முஃமினாக இருந்தால் ஃபயஸ்தரிஹு மின் நஸபித் துன்யா வ அதா, அவன் இந்த உலகத்துடைய களைப்பிலிருந்தும் அதனுடைய அசௌகரியங்களிலிருந்தும் ஓய்வு பெறுகிறான் அப்படின்னா, அதனது அசௌகரியங்களிலிருந்தும் ஓய்வு பெறுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது உலகத்தை யார் களைப்பாக பார்க்கிறார்களோ, உலகத்தை யார் ஒரு டயர்டாக ஒரு சுமையாக பார்க்கிறார்களோ அவர்களால் தான் அப்போ அந்த ஓய்வு என்ன செய்யும் நடக்கும். உலகத்தையே இன்பமாக பார்த்தா அவங்க ஓய்வு பெறலை, கவலையோட போறான்னு அர்த்தம், கவலையோட போகிறான் அர்த்தம். அடுத்த முஸ்தராஹும் ஒருவரிலிருந்து ஓய்வு பெறுகிறான் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அம்மல் ஃபாஜிர், கெட்டவரை பொறுத்த வரைக்கும் அவரிலிருந்து ஃபயஸ்தரீஹு மின்ஹு தவாப் வஷ்ஷஜர் வகதீரும் மினன் நாஸ், நிறைய மனிதர்கள், மரங்கள், அது போன்ற தாவரங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன, அவரிலிருந்து மிருகங்கள் எல்லாம் அவரிலிருந்து ஓய்வு பெறுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிம்மதி அடைகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் அவனுடைய ராகத்தை அடைகின்ற நேரம் அந்த மரணத்துக்குரிய நேரம் என்பதை நம்ம பார்க்கிறோம். 5 இடங்களில் ஒரு முஃமின் ராகத்தை அடைவதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, நிம்மதி அடையக்கூடிய கட்டமாக சொல்கிறது. நான் இறுதி பகுதியில் அதை சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது ஷைத்தானுடைய இந்த மாதிரியான ஒரு சதிவலை இறுதி செகண்ட் வரைக்கும் இருக்கும் என்றிருந்தால், அது தொடரும் என்றிருந்தால், மனிதன் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா, முஜாஹதத்துன் நஃப்ஸ். இது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். முஜாஹதத்துன் நஃப்ஸ் என்ன, மனதோடு போராட்டம், தொடர் போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் இந்த மனது ஒரே அடியாக மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இப்போ முஜாஹதத்துன் நஃப்ஸ் என்பது கடைசி வரைக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் யாருக்கு நல்ல சபீல்கள் கிடைக்கும் தெரியுமா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களில் போராடுகிறார்களோ, எங்களில் முயற்சி எடுக்கிறார்களோ, எங்களிலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்களது பாதைகளை நாம் காட்டுவோம். இந்த உலகத்தில் நிறைய சுபுல் இருக்குது, இந்த உலகத்தில் நிறைய சுபுல் இருக்குது. அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்துடைய எல்லா ரகசியங்களையும் கையில் வச்சுக்கிறான். இந்த உலகத்தில் எது லேசு, பொருளாதாரம் தேடுறவன் 10 வருடங்கள் போராடி ஒரு பொருளாதாரத்தை எடுப்பான். ஆனால் இறைவனுக்கு தெரியும், இவனுக்கு இதை ஒரே நாளில் கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ரூட் இருக்குன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? இந்த உலக வழியிலேயே ஒரே நாளில் இவனுக்கு இது கிடைக்க வைக்க வழி இருக்குன்னு தெரியும். ஆனால் எல்லோருக்கும் இறைவன் எல்லா வழிகளையும் என்ன செய்வதில்லை, திறப்பதில்லை. இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு அடைத்த வழிகள் இன்னொரு சிலருக்கு என்ன செஞ்சிடும், திறந்து விடும். இன்னொரு சிலருக்கு அடைத்த வழிகள் இன்னொரு சிலருக்கு என்ன செஞ்சிடும், திறந்து விடும். அதே மாதிரி தான் மார்க்க விஷயத்திலையும். மார்க்க விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், சிலர் எதை பாரமாக நினைக்கிறார்களோ அது நிறைய பேருக்கு லேசா இருக்குது. சிலருக்கு தொழுகை என்பது என்ன செய்கிறது, பாரமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொழுகை தான் என்ன செய்கிறது, இன்பமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன், இந்த தொழுகை என்பது மிகவும் பாரமான விஷயம் ஒரு சிலரை தவிர. யாரு? இரையச்சம் உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தொழுகை என்ன செய்யும், ஒரு பெரிய சுமையாக இருக்கும் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களில் யார் போராடுகிறார்களோ, முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் திறந்து விடுவோம், காட்டுவோம் என்று சொல்றான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் போராடாமல், சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தை கொடுக்காமல் யார் வாழ்ந்தாலும் அவர்களால் ஈமானுடைய சபீல்களை அமைந்துவிட முடியாது. என்ன தெரியுமா இது காரணம்? நான் சொல்றேன். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி எடுத்துவிட்டு தோல்வி அடைந்து சைத்தானுக்கு கட்டுப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு லுகருக்கு முன்கால ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுவோம்ன்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்துப்பாங்க. எதுக்கு? பெரிய சாதனை ஒன்றும் இல்லை, லுகருக்கு முன்னால் ஒரு 2 ரக்காத்து சுன்னத் தொழணும் என்பதற்காக வேண்டி பெரிய முயற்சி எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு அவனுக்கு அதை எப்படி வழங்கும் தெரியுமா, நினைச்சு பாருங்க, அவனுக்கு எப்படி வழங்கும் தெரியுமா, லுகருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுன்றது சாதாரண விஷயம் அல்லப்பா, காலங்களில் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே நான் முயற்சி எடுத்துட்டேன், இன்னும் அது எனக்கு என்ன செய்ய கிடைக்கல, செய்ய கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடியவங்க இல்லையா இருக்கிறாங்க. இரவுல ஒரு 3 ரக்காத்து வித்ரு தொழுகிறது இருக்குதே, அது உலகமாக யுத்தம் மாதிரி பார்க்கக்கூடிய எத்தனை பேர் நம்மள இருக்கிறாங்கமா இல்லையா? இருக்கிறோம். கணக்கிட்டா
அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னால், புதிதாக யார் வித்ரு தொழுறாங்களோ அவங்க கூட வித்ரை பத்தி பேசுவாங்க. எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் புதுசா வித்ரு தொழ ஆரம்பிச்சாங்களோ அவங்க அடிக்கடி வித்ரை பத்தி என்ன செய்வார்கள்? கூட வித்ரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுப்ஹானல்லாஹ். வித்ரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை விட்டு மட்டும் அது பெரும் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம் அது? இதனுடைய விளைவு என்ன? ஒரு மனிதன் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுது வரக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக ஒரு பெரிய ஒரு அமலை செய்து வரக்கூடியவனாக இருந்தால், அவன் என்ன செய்யணும்? அதை மறைச்சி அதை ரகசியமாக இறைவனுக்கு அவனுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? வைக்கணும். இல்லையா, என்னால் வித்ரு தொழ முடியவில்லை, தொழுறதுக்கு ஏதாவது வழி இல்லையா, அதுக்கான முயற்சி எடுக்க ஒரு வழி இல்லையா, இதை பேசணும். அதை விட்டுட்டு மாறி ஒரு விஷயம் நடக்குதாக இருந்தால் அவன் பெரிய போராட்டத்தில் வெற்றி அடைந்த ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யறான்? அடைகிறான். ஆனால் குறையாக சொல்லலை, அது அவருக்கு ஒரு குறையாக சொல்லலை. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? எப்படி நீ நான் வித்ரு தொழுகிறேன் என்பதை மக்கள்கிட்ட பறைசாட்டினியோ, தொழ முடியாமல் போனால் அதை சொல்லலாம் போகும் உனக்கு. எப்படி? மக்கள் கடைசி வரைக்கும் நீ தொழுறவனாவே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் என்னது, 3 நாள் தான் நான் தொழுதேன், இப்போ தொழவே கிடைக்கல, இதை சொல்லவும் இயலாது. இதை கொண்டு போய் என்ன செய்யலாது? நான் தொழலை என்று சொல்லவும் முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாரமாக விளங்குது. சின்ன விஷயங்கள், வித்ரு தொழுகை, சுன்னத்து தொழுகைகள் எங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக விளங்குவதற்கு என்ன காரணம்? ஷைத்தான் எங்களுக்கு முன்கால நிற்கிறான். யாரு? ஷைத்தானுக்குள்ள மிகப்பெரிய சக்தி என்ன சொல்லுங்க பாப்போம். எங்கள் அவனுக்கு எதுவுமே செய்யலாது. ஒன்று செய்யலாம், யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மக்களுடைய உள்ளங்களில் நிறைய வஸ்வாசை என்ன செய்யலாம்? அவனுக்கு ஏற்படுத்தலாம். வஸ்வாஸ் தான் ஷைத்தானுக்கு அளிக்கப்பட்ட பெயர். குர்ஆன் என்ன சொல்லுது? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு அர்த்தம் வஸ்வாசிலிருந்து பாதுகாப்பு தேடுறதல்ல, ஹன்னாஸ் என்ற அந்த வஸ்வாசிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் தஆலா வஸ்வாஸ் என்ற பெயரை யாருக்கு வைக்கிறான்? ஷைத்தானுக்கு வைக்கிறான். ஷைத்தானுடைய செயல்பாடா கூட சொல்லல அந்த வசனத்துல. ஷைத்தானுடைய பேர் என்ன? வஸ்வாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த வஸ்வாஸ் என்ற ஷைத்தானுடைய ஷர்ரிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால், ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் இடையில் அவன் செய்கிற பெரியோரு முயற்சி என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் பல சிந்தனை போக்குகளை உருவாக்குவான், பல அம்சங்களை போராட்டத்தை உருவாக்குவான். குர்ஆன்ல நீங்க எங்கேயும் பாருங்க, நிறைய வலா தத்தபி ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம் என்கின்ற அந்த பாவினையை விட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூடுதலாக பயன்படுத்தினது தெரியுமா? வலா தத்தபியு குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். ஷைத்தான் எதிரியன்னு உங்களுக்கு விளங்குது, ஷைத்தான் எதிரி என்று விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அடிச்சுவட்டில் கவனமா இருக்கணும். அடிச்சுவட்டில் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். நம்மள்ட்ட எப்பயும் ஒரு ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீக் என்னன்னு சொன்னால், எதிரிய தெளிவா தெரியும், ஆனா எதிரி செய்யற வேலை எல்லாத்திலையும் எதிரிட அந்த மாதிரியான தன்மை நம்ம நினைக்கிறது இல்லை. இது ஒரு வேலை நலவுக்கு தான் செஞ்சிருப்பான், இது பெரும்பாலும் நலவுக்காக தான் இருக்கும். எதிரி அவன் எதிரி, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா எதிரி எல்லாமே கெட்டதை தான் செய்வான்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல உங்களுக்கு நலவு செய்யறான்னு என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் எங்களுக்கு காட்டக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னு சொன்னால், என்றைக்கும் இல்லாத சிந்தனைகளை அந்த இடத்துல என்ன செய்வான்? எங்களுக்கு ஏற்படுத்துவான், அந்த வஸ்வாசை ஏற்படுத்துவான், பலவிதமான உளரீதியான பாரங்களை ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஒரு பொருளாதார விஷயம், ஒரு ஹராமை விடுவதற்கு நம்ம சொல்லப்படுற நேரத்தில், இந்த ஹராமை விட்டால் அது எவ்வளோ நலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் முன்னால, ஆனா அது முதலாவது வராது. ஏன் உங்களை மிக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோன்னா யாரிப்பான்? ஷைத்தான் தரிப்பான். முதலாவது ஸ்பீடாக யோசிக்கிறவன் யாரு? ஷைத்தானா தரிப்பான். அதனால முதல் சிந்தனை என்ன போடுவான்? நீ இதை எடுக்கல, இது இந்த ஹராமணி விடலேண்டு வை, இந்த ஹராமணி செய்யலேண்டு வை, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை பாரு, இந்த ஹராத்துல போய் உள்ள வேண்டி வரும். ஷைத்தான் எப்பயும் மாறி சொல்ல மாட்டான், நீ இதை செஞ்சால் இன்னும் எத்தனையோ ஹராமான விஷயங்கள் உனக்கு தவிர்க்கலாம், இதை செய்யலேன்னு வை. அதுக்கு பின்னால பலவிதமான பாரதூரமான நிகழ்வுகளும் ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியான சிந்தனை போக்கள். அப்படியே மனுஷன் என்ன செய்வான்? அந்த குத்துவாத்து ஷைத்தானுக்கு என்ன செய்ய இஸ்திஸ்லாம் ஆகுவான்.